எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ஒரு ஆப்பை கை காமிச்சேன். இது என் ஆப்டா, நான் டெவலப் பண்ணதுடா அப்படின்னு சொல்லணும்னு. ஜோக்ஸ் அசைடு, எனக்கு ஜெனியூனாக ஒரு ஆப்பை டெவலப் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு தான் கோடிங்கே தெரியாது. நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு கோடிங் தேவையில்லை அப்படின்னு. ஸோ ஐ ட்ரைட் பில்டிங் an app in 24 hours. ஓகே, இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த கோல் இஸ் சிம்பிள். அடுத்த 24 ஹார்ஸ்க்குள்ளே ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஒர்க்கிங் ஆப் நம்ம க்ரியேட் பண்ணணும். நான் க்ரியேட் பண்ணணும். நம்ம ஆப் வந்து டவுன்லோட் ஆகணும், ஒர்க் ஆகணும். நம்ம ஃபோனில் டவுன்லோட் ஆகணும். அதான் நம்ம கோல். 24 ஹார்ஸ்க்குள்ளே அதை நம்ம எப்படியாவது க்ரியேட் பண்ணணும். சரி, ஆப்பு பில்டு பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன ஆப்பு பில்டு பண்ண? ஐயோ, பட் ஹானஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஆப் பில்ட் பண்ணுறது சேலஞ்ச் இல்லை. என்ன ஆப் பில்ட் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணுறது தான் சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐடியா. சரி, உட்காந்து யோசிப்போன்ட்டு பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஐடியா யோசிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. ஒன்று வர ஐடியா ஃபுல்லாக ஒன்று காமெடியாக இருக்கு, இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? சரி, இதே ஏஐட்ட கேட்போம், ஐடியா தானே, அதுக்கிட்டே கேட்போம் அப்படின்னு கேட்டேன். இங்கே பாருப்பா, நான் ஆப் பில்ட் பண்ணணும், அது ஒரு ரியல் ஆப்பாகவும் இருக்கணும், ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும், அதுக்கு ஏற்றாப்புல ஐடியா கொடுப்பா அப்படின்னு ஏஐட்ட கேட்டேன். அது கொடுத்துருச்சு. அப்படி கிடைச்சது தான் சென்னை ஐடியா. இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு கிடைச்சது தான் வந்தோரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க. என்னோடய ஆப்பையும் கொஞ்சம் வாழ வச்சா நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஆப்புக்குன்னு நான் யோசித்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இது தான். சென்னையை பேஸ் பண்ண ஒரு ஆப்பாக இருக்கணும், சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க யூஸ் பண்ணணும், சென்னையில் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நம்ம ஊரில் ப்ராப்ளத்துக்கு பஞ்சம். டி நகரா, அண்ணா நகரா, மரீனாவா, பெசன் நகரா, அனிருத்தா, அபியங்கரா, பிரியாணியா, பர்கரா, இப்படி அடிக்கிட்டே போகலாம். இப்படி சென்னைக்குள்ளே இருக்க தீராத கொஷின்ஸ் எல்லாம் தீர்த்து வைக்கிற இடம் தான் கிடையாது. சென்னை பிக்ஸ் த பிளேஸ் வேர் சென்னை கெட்ஸ் டு டிசைட். இது வந்து போட்டி போகிறதுக்கான இடம் கிடையாது. எது பெஸ்ட்டுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிற இடமும் கிடையாது. இட் இஸ் அ பிளேஸ் டு ஃபைண்ட் அவுட் த பெஸ்ட் ஒப்பீனியன் ஆஃப் சென்னை. சரி, ஐடியா கிடைச்சிருச்சு. எப்படி பில்ட் பண்ண போகிறோம் தெரியாது. இதுதான் இந்த சேலஞ்சிலே த்ரில்லிங் ஆன இடம். ஏன்னா எனக்கு இன்னும் கோடிங்கை பற்றி ஃபுல்லாக தெரியாதுங்கிறதுக்கும் ஒன்றுமே தெரியாதுங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஓகே, வேரியபிள்ஸ்ன்றானுங்க, ஃபங்க்ஷன்ஸ்ன்றானுங்க, லூப்ன்றானுங்க, ஸ்டேட்மெண்ட்ன்றானுங்க, யூஏன்றானுங்க, யூஎக்ஸ்ன்றானுங்க, என்னங்கடா அடுக்கிக்கிட்டே போகிறீங்களேடா அப்படின்னு இருக்குது. இவ்வளோ பஞ்சாயத்தில் நான் எழுதணுமா? ஸோ நான் கோட் எழுத போகிறது இல்லை. எனக்காக என் டெவலப்பர் பில்ட் பண்ணுவாங்க. சரி, இது ஒர்க் ஆச்சுன்னா இட்ஸ் கோனா பி இன்சேன். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோ வராது. என்கிட்ட நாளைக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக வீடியோ இல்லை. ஆல்ரைட், லெட்ஸ் பில்ட் சென்னை பிக்ஸ். ChatGPT level. Okay, so I want to build an
app is on Chennai in level அடிங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு டிப்பிக்கல் சோஷியல் மீடியா ஆப் மாதிரி இல்லாமல் இட் இஸ் மோர் ஒப்பீனியனேட்டட். தேவையானதை மட்டும் நமக்கு இப்போ என்ன தேவை அதை மட்டும் டிஃபைன் பண்ணணும். ஸோ என்னோடய ஐடியாவை வந்து நான் சேட்டுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கிட்டே நான் ஒரு ப்ராம்ப்ட் கேட்டேன். இப்படி லவபிள் எனக்கு க்ரியேட் பண்ணணும், அதுக்குரிய ஒரு ப்ராம்ப்ட் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டேன். கொடுத்துருச்சு ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் மொத்தமாக. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா காப்பி करो, लवबुल ओपन करो, पेस्ट करो, बिल्डन இருக்கா. ஐயோ லாகின் பண்ண மறந்துட்டேன். ஸோ என்னோடய ப்ராம்ப்டை நான் கொடுத்துட்டேன். ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வந்துருச்சு. நான் ஆப் கிரியேட் பண்ணிட்டேன்டா. வாட் ஆன் வாட் சென்னை இஸ் திங்கிங், கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ. ரெக்கார்ட் பண்ணுறியா? ஆமாம். சும்மா தான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். என்னது இது? ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பேர் வேறு கொடுத்துருந்தோமோ? இல்லை என்னடா எல்லாத்தையும் வந்துருச்சு அப்படின்னு யார்கிட்ட சொன்னீங்க? இங்கே சொன்னேன். அப்போ இன்ன வரைக்கும் பேசுன பூரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சா? எவ்வளோ நேரம் ரெக்கார்டு தான் ஆகிட்டு இருக்கு. இருந்தா ஆளாடா பெரிய ஆளாடா. ஆப்ஷன் 1 பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஆப்பிள் வச்சுருந்தா நீ எல்லாம் பெரிய ஆளாடா. கவர் இமேஜ் என்ன வைக்கலாம்? பப்ளிஷ். போல் வந்துருச்சு. போல் நாட் ஃபவுண்ட். ஒரே கிளிக்கில் ஒரு ஆப் பில்டு பண்ணிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். என் சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை. என்னடா ப்ராப்ளம் அப்படின்ட்டு சேட்டை போய் கேட்டேன். அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த சொல்லிச்சு. என்னடான்னு உத்து பார்த்தா த ப்ராப்ளம் இஸ் இன் த டேட்டா பேஸ். டேட்டா பேஸா அப்படின்னா என்னது? டேட்டா பேஸ் இல்லைன்னா ஆப் ஒர்க் ஆகாதா? அப்போ இவ்வளோ நேரம் நான் பார்த்ததெல்லாம் ஃபேக்கா? ஃபேக்குனா ஆப்பு ஃபேக்கு கிடையாது. இது வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த ஒரு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ஆப் ஒர்க் ஆகும். சரி, அதை எப்படி எதுக்கு இந்த கேள்வி? நம்ம சேட்டே கேட்போம். சேட் ஜிபிடியோட கம்யூனிகேஷன் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ என் ஆப் ரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு மெமரி வேணும். மெமரி எங்கே ஸ்டோர் ஆகும்? டேட்டா பேஸில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுமா? என் ஆப்புக்கு நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது சொன்ன டூல் தான் சூப்பர் பேஸ். அதை மட்டும் தூக்கி கனெக்ட் பண்ணு, ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நானும் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட ப்ராம்ப்டை வாங்கி லவபிள் தூக்கி போட்டு ரன் ஆகட்டும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணேன், ரன் ஆச்சு. கிளிக் பண்ணேன், ஒர்க் ஆயிருச்சு. அப்போ தான் நான் நினச்சேன். பார்த்தா எரர். சத்திய சோதனை. ஒரு எரரை ஃபிக்ஸ் பண்ணால் அடுத்த எரர், அதை ஃபிக்ஸ் பண்ணால் அடுத்த எரர், அதை ஃபிக்ஸ் பண்ணால் அடுத்த எரர் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல எனக்கு ப்ராப்ளம் என்னன்னே தெரியல. நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா டயம் ஓடிக்கிட்டே இருக்கே கையோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப எல்லா டெவலப்பரும் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணுவோம். ஏஐ கிட்ட கேட்போம். திரும்ப சேட்டுக்கிட்டே போனேன். ஐயா சாமி, என்னால் முடியலை, என் ஆப்பில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டதுக்கு அது கொடுத்த பதில் இதுதான். உன் போல் ரன் ஆகினப்ப மெமரி கரெக்டாக அலோகேட் ஆகிருந்துச்சுன்னா ப்ராசஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வர எரர் எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட்டு கம்யூனிகேஷனு ரிப்பீட்டு, காப்பி பேஸ்ட்டு சேட் ஜிபிடி ரிப்பீட்டு, இப்படியாக போய்கிட்டு இருந்துச்சு.
ஒரு மணி நேரம் போராடினதுக்கப்புறம் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு டைப் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு போல அதோட கொஷினை டைப் பண்ணிட்டு ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் கிளிக்கு கொடுத்தேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்பா ஓகே, த ஆப் ஒர்க்ஸ் டெக்னிக்கலி. நான் அங்கேயே நிறுத்தி இருந்திருக்கலாம், பட் ஆப்வியஸ்லி நான் நிறுத்தலை. சரி, ஆப்பு தான் ஒர்க் ஆகுதே, நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்றாப்புல அந்த ஆப்பை நான் கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரெண்டிங் போல்ஸ் எப்படி இருக்கணும், கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கணும், ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், எப்படி யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கணும், ஹோம் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபைன் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே யோசித்தேன், I wasn't trying to build an app anymore. I was trying to build the app. ஏதோ ஒரு ஆப்பை ஏனோ தானோ எதுக்கு பில்ட் பண்ணிட்டு பண்ணுறோம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிட்டே போனேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஒவ்வொரு தடவை புது புது ஃபீச்சர்ஸ் நான் ஆட் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு புது எரர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடவுளே. அப்புறம் பல மணி நேரம் போராடி எனக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சுச்சு ஏன் டெவலப்பர்ஸ்லாம் டிப்ரெஷனில் சுற்றுறாங்க அப்படின்னு. ஒரு எரரை சால்வ் பண்ணுறதுக்கு என்னால் சுத்தமாக முடியலை. அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டயத்தில் எதையோ ஒன்று மறக்கிறோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னது? டைமரு சேலஞ்சு. டைமே முடிய போகுது. ஆனால் இது எப்படி நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு இது வரைக்கும் ஐடியா இல்லை. என்ன பண்ண போகிறேன்? சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொல்லிட்டேன், இந்த ஆப் வந்து வெறும் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற ஒரு வெப் ஆப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, மொபைலில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியணும். ஸோ அதனால் ஐ ஹாவ் ஒன் ஃபைனல் சேலஞ்ச். இப்போ ப்ரௌசரில் ரன் ஆகிட்டு இருக்க இந்த ஆப்பை வந்து ஃபோனில் ரன் ஆகிற ஏபிகே ஃபைலாக மாற்றணும். பண்ணுவோமா? ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆப்ளிக்ஸ்னு ஒரு வெப்சைட்டு, இதையும் ChatGPT தான் சொன்னான். அதில் உள்ளே போய் இந்த URL பேஸ்ட் பண்ணிட்டு என்னோடய லோகோவையும் கொடுத்துட்டு ஒரு ஃபியூ கஸ்டமைசேஷன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு பக்காக ஃபிக்ஸ் பண்ணி ஏஐயோட அருளை வேண்டி சென்னை மக்களை நாடி பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கணம் மூடிக்கிட்டே அப்படியே லைட்டாக ஒரு பயத்தோடையே ஃபோனை எடுத்து பார்த்தா இட் வாஸ் தேர். ஸோ மை ஆப் சென்னை பிக்ஸ் வாஸ் தேர். உண்மையிலே இது எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுங்க. இட் இஸ் ரியல். சூப்பரே. ஸோ ஆஃப்டர் 24 hours of prompting, errors, மறுபடியும் errors, I had finally done it. என் ஆப் சென்னை பிக்ஸ் என் ஃபோனில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ளே ஸ்டோருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆசை ஜஸ்ட் வெறும் ஒரு ஆசையாக மட்டும் இல்லாமல் ரியலாக ஒரு ஆப்பாக இருக்குது. எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி. ஸோ did I actually build an app in 24 hours without knowing how to code? The answer is yes. ஆமாம், பண்ணியிருக்கேன். Is it perfect? Absolutely not. பர்ஃபெக்டான ஆப்பே கிடையாது. இன்னும் எக்கச்சக்கமான வேலை இருக்குது, பட்டிட்டிங்கிறீங்க வேலை இருக்குது. பட் இஸ் இட் ஒர்க்கிங்? ஆமாம், ஒர்க் ஆகுது. வெற்றி வெற்றி வெற்றி, ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆப்பில் நான் இன்னும் பல விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு ஆசையும் இருக்குது. பட் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையும் இந்த ஐடியா வெறும் ஒரு ஐடியாவாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது அது ஒரு ஆப்பாக உருவாகி என்கிட்ட இருக்குது. சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வரையும் கோடிங்கை பற்றி ரொம்பலாம் தெரியாது. இப்போவுமே ஒரு எல்கேஜி லெவலில் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். முதல் ஆரம்பி, ஆந்தி வேலை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்டது. Sometimes you don't need to know exactly how to do something. Before you start, you just need to start and figure out the next step. ஒரு நாள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் இந்த ஆப்பை கை காமிச்சு நான் டெவலப் பண்ண ஆப்டா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் இன்னைக்கு I can finally say, this is my app, Chennai Picks. A place where Chennai gets to decide.